இன்றி காதல் நெஞ்சங்கள பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா வேதனை தெரியுமா? இளைஞர் வேதனை புரியுமா? என் நட்சத்திரத்த பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? லேது உண்மையான காதலுக்கு கடையை வர பிரிவில்லையே, பொய்யான காதலுக்கு தண்டவாளம் துணவல்லையே. உண்மையான காதலுக்கு கடைசி வர முடிவில்லையே, பொய்யான காதலுக்கு பாட்டாயிலே துணையிலையே. உன்னை பார்க்க வந்தடர நொப்பேக்கார இருந்தானே, என்ன செய்ய போறானோ? பல்லு வளைக்கிட்டு சூம்பத்தா வாரானோ? நட்சத்திரத்த வட்ட பகலில் வானத்தில நிலவு வரும், மானாமதுரை வையாத்து தண்ணி வரும். வானத்தில நிலவு வரும், மானாமதுரை வைகையாத்து தண்ணி வரும். வாழ உழுவ சேர்ந்து வரும், நான் வள விரிச்சா கூட வரும். சாதி சனம் பிரிச்சால் என்ன, சாதி மதம் வெறுத்தால் என்ன? நிலவா நான் வருவேன், சட்டி இல்லாம படுத்துருடி. நட்சத்திரத்தை வட்ட பகலில் குச்சு ரக்கமா என்ன வேணும்? கூட சளி ரக்கமா பொண்ணு வேணும். குச்சு ரக்கமா வரமாட்டான், காலம் போட கண்ணை வந்து தர மாட்டான். சமக்கூலி கோயில சதிசனும் குச்சு ரக்கமா பொண்ணு வேணும், கூட சளி ரக்கமா என்ன வேணும்? நட்சத்திரத்தை பட்ட பகலில் ரூபாயி முத்தாயி பூவாயி போல ஒன்னான ஓவாயி. நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட முட்டை இரவுல பேசவும் முடியுமா? மூணு பேரு கைதட்டுறாங்க. இருக்க ஐயூர்ல ரொம்ப கூட்டம் சுருங்குது. இது எந்த இதுல முடியுதுன்னு நான் பாக்குறேன். கராட்டத்துக்கு இதோட கேவலமா தான் கிடக்கு. பேசாம இருக்கு. ஆள் எப்படி இருக்கேன்? இல்லை, எந்த நிகழ்ச்சி பெருங்கொண்ட அமெரிக்காவிலேருந்து சூப்பர் ஸ்டாரை கூட்டு வந்தா கூட 12 வரைக்கும் தாண்டா. இது வரைக்கும் உட்காடுறாங்கன்னா இவங்களை நான் கும்பிட்றேன். ரொம்ப நன்றி அப்பு. சரிதானப்பா? இன்னைக்கு உலகம் அப்படி இருக்குப்பா. எல்லாத்துக்கும் வேலை வெட்டி குடும்பம்னு ஒன்று இருக்குல்ல. ஏதோ வந்தோமா கொஞ்ச நேரம் பொழுத போக்கணுமா, தூங்கினாத்தான் காலையில் வேலைக்கு போக முடியும். அதுக்காக கூட்டம் இல்லை அது இல்லைன்னா இந்த 2 பேர். ஆனால் இப்போ வந்த நாரதர் திறமையான நாரதர். ஆளே இல்லாததுக்கு 60 வாட்டு பாண்டியான் பாரு. அவன் விசிட்டிங் கார்டு இருந்தால் கண்ணா வாங்குறான், இல்லைன்னா ஒரு கலும்பு தடவி விடுறான். மடு வத்தட்டும் செந்தட். இன்னும் நீ போலையா தெய்வமே, உன்னை விட்டு போயிட்டாங்க. காலையில் மினி பஸ்ஸில் போலாம் உட்கார். வள்ளி திருமண நாடகம் என்றால் என்ன? முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் நடப்பதே வள்ளி திருமணம் எனப்படும். சூப்பர். இந்த வள்ளி திருமண நாடகத்திலே பெரியவர்களுக்கு தெரியும். முத வள்ளி திருமண நாடகத்திலே தர்க்கம் என்று வாதாட்டு களத்தை உருவாக்குனது யாருன்னா, மதுரை மண்ணுக்கு பெருமை சேர்த்த எங்க தாத்தன் வருச்சூர் பழனியப்பன் தான் முத வள்ளி திருமண நாடகத்திலே தர்க்கத்தை கொண்டு வந்தவர். இறந்துட்டாரா? இந்த லேஞ்சு கட்டுக்கு போனவங்க அவங்க. இந்த படக்குன்னு எந்திரிச்சிட்டிய அப்படி சொல்லு சித்தப்பு. சலக்கு ராம வெறுங்கட்டதான் அடிப்பாங்க. நாளையிலேருந்து வேணா சவரிசியை சேர்த்துக்கிட்டு அடிக்க சொல்றேன். இருங்கப்பா. அன்றைய காலத்திலே நாடகம் வேறு, இன்றைய காலத்தில் நாடகம் வேறு. சினிமா பாடல்கள் இல்லாமல் வள்ளி திருமண நாடகத்திலே பாடின நடிகர்கள் எல்லாம் மங்கமாண்டு போனார்கள். சினிமா பாட்டு கிடையாது. ஏன் மாலை மத்தம் மாலையில் குலவி இருந்துச்சா? இருப்பா. இன்னைக்கு அந்த காலத்தில் 7 மணி 8 மணிக்கு உண்மையான விவாதம் நடந்துச்சு. மாலை மாற்ற மாட்டாங்க. இன்னைக்கு நாளை ஆளுகளாம் வந்து அம்பலார் வந்து காசு கொடுக்குறாரு. காசை வாங்கிட்டு மாலை மாத்திட்டு போங்கடா, எனக்கு தூக்கம் படவடன்னு வருதுண்டான். ஆமா,
அப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி நடிகனுடைய நிலைமை மாறி கொண்டிருக்கிறது. நாடகம் அதே வள்ளி திருமணா அதே சீனு தான். அன்னைக்கு ஏது டச்சு போன் இருந்துச்சு, இன்னைக்கு தான் போனில் எல்லாமே பார்த்துடலாம்லப்பா. உண்மைதானே? அன்றைய காலத்தில் போன் வசதி இல்லை. பாமர மக்களுக்கு செய்திகளை கொண்டு போய் சேர்த்த கலை எந்த கலைன்னா நாடக கலை. இன்னைக்கு நீங்களே பார்த்துக்கலாமே, முருகனுக்கு எத்தனை படை வீடு செல்லுல கேளுங்க, டபக்கன்னு வந்துடும். எம்ஏ முண்டாட்டி யாரு? ஐயோ, ஏப்பா நீ இங்கே கொஞ்சம் வாவேன், நீ வீட்டுக்கு போகிறது நல்லது. இருக்கிற 10 பேர் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தானே உட்காந்துருக்காங்க. அன்னைக்கு அப்படி புலந்தாக, இன்னைக்கு இப்படி புலந்தாங்கன்னா, ஏப்பாய் அந்த காலத்தில் நாடகம் பார்த்தீங்களப்பா, நல்லா இருந்துச்சுல, இப்போ எதுக்கு நீ வந்த? நல்லாலையும் தெரியுதுல, எந்திரிச்சு போ. இப்போ உள்ள காலத்துக்கு இங்கே என் தம்பி இளைஞரை பூரா பார்த்தீங்கள, 1000-2000 பேர் இருக்கான். இப்போ எங்கன்னு போய் படுத்துருக்காங்களோ. சில பேர் தூக்கத்தில் அவை ஊர் தெரியாமல் வேற ஊர் பஸ் ஸ்டாண்டில் போய் படுத்து நாய் கடிச்சு. நான் சந்திக்காத நாரதே கிடையாது. நீங்க சொல்ற வரிச்சூர் பழனியப்பா தாத்தாவை சந்திச்சவன் தான் நான். பழனியப்பா தாத்தா பாடுவார், உன்னம் இங்கே உன்னை யாருங்கோ, உடம்பில் உள்ள குறைகள் எல்லாம் உணவில்லைங்கோ, உள்ளம் நல்லா இருந்தா உணவொரு குறையில்லை, உள்ளம் உணப்பட்டா உடம்பு இருந்தும் பயனில்லை. என்னடா அலசுது தொண்டி வரைக்கும் போதுஞ்சிங்க. இப்போத்தே மை செட்டு வந்து நல்லா இருக்கு. ஆரம்பத்தில் ஆப்ரேட் பண்ணது ஓனரா, அதுதான் அந்த சூத்து வஞ்சகம். மை செட் தேஞ்சு போக முடியும். அதுங்கிட்ட நான் என்னடா நடக்குது காராட்டமா. வரிச்சூர் பழனியப்பன் போட்ட பிள்ளையார் சொல்லிதான் இன்னைக்கு எத்தனையோ நாடக ஜாம்பவான்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் வரிச்சூர் பழனியப்பா தாத்தாக்கு அப்புறம் இந்த நாடக கலையை ஒருத்தர் திரும்பி போட்டார். மதுரை மன்னதேன், ராசாக்கூர் மண்ணின் மைந்தேன், என் சித்தப்பேன் அஞ்சரை கட்ட ஆறுமுகம். எத்தனை பேர் எல்லாத்தையும் சந்திச்சவேனா. அன்னைக்கு அவங்கெல்லாம் நாடகம் ஆடிட்டு காலையில் வீட்டுக்கு போயிட்டு மறு ஊர் போனாங்க. இப்போ வந்த நாடகர் காலையில் காலேஜில் போய் தூங்கி தூங்கி விழுவார். ப்ரொபோசர் என்ன சார்? புனவாசம் கிடையாது, தூங்கு முடிஞ்சு முட்டேன். ப்ரொபோஸ் போடா தம்பி, நீ எதிர்த்து வீட்டு போடா. ஏன் நம்பிதான் இங்கே வந்தாலும் வந்துடுவேன், என்னை கெடுக்கணும்ல வெந்தானே. சாமியாரை சந்திக்கிறேன், அவர்கிட்ட என்ன விஷயம் இருக்குது? தம்பி சரிதானப்பா, இன்னைக்கு ஐயூரில் புழக்கிற உலையில் வேர்க்கட்ட 2 இவன் இப்படி உட்காந்துருக்கேன் பணியாரம் சொல்கிற மாதிரி. ஹலோ, கத்தாம வாயா, 3 பேர் தூங்க போட்டுருக்கேன், கத்திக்கிட்டு வர. என்னடா நம்ம நடிகரோட தூக்கி சாப்பிட்றியா ஒருத்தன் குரல்ல? நல்லாரை காண்பது நன்று. ஏப்பா அதெல்லாம் காலேஜில் வச்சுக்க, பாடம் நடத்துறது இதெல்லாம் என்ன தெரியும்னு ஏர்போர்ட் பக்கத்துல இருந்து வர்றேன். உங்களுக்கு என்ன தெரியும்னு இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. நான் நாடகம் நடிக்கும் போது நீ மண்டல நகரில் குச்சியை சூம்பிட்டு தெரிஞ்ச பார்த்து பேசணும். ஐயா சாமியாரே, உண்மைதான், போட்டிருக்க வேஷத்துக்கு மரியாதை. எனக்கு இந்த ஆய் ஊயின்னு பேசினேன்னா ஐயூரில் காட்டி கொடுத்துட்டு போயிடுவேன். 18 புராணம், இதிகாசங்கள் 2, கவிகள் அனைத்தும் தெரியுமையா. உங்களுக்கு என்னையா தெரியும்? இதிகாசம் எத்தனை? 2. 3ன்னு சொல்றேன். எப்படி 3ன்னு சொல்றீங்க? அதான் சொல்லிட்டு இல்லை அப்புறம் எங்க இதிகாசமாகப்பட்டது என்ன? மகாபாரத ராமாயணம். நீங்க 3ன்னு சொல்றீங்க. சொல்றேன், சொல்லியா? மகாபாரதம், மகாபாரதம், ராமாயணம், ராமாயணம், சிவரகசியம். சிவ ஒரு தடவை தான் சொல்லுவேன், சிவ அவர்லாம் அது இப்ப உருவாக்கப்பட்டதுயா. இருங்க, பொதுவா இதிகாசம்னா 2 தானே தம்பி, தெரிஞ்சா சொல்லுங்க பேசு, அண்ணே. என்ன போய் நீச்சல் தண்ணி கூட குடிச்சிட்டு வா, உன்னை விட்டுறேன். எங்க தெரியலேன்னு சொல்றதுக்கு புதுசா மக்களுக்கு ஏன் வர்றாங்க. மறைக்கிறிய? எப்பா மூத்த பிள்ளை இப்ப கண்ணனுக்கு பிறக்குது. ஆமா, 15 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்குது அதே கண்ணனுக்கு. அப்ப கண்ணன் பிள்ளை இல்லைன்னு சொல்ல முடியுமா? கைதட்டலாம். ராமாயணம் மகாபாரதம் இடையில் வந்தது சிவ ரகசியம்.
ஏன் அதுக்கு பேரு சிவரகசியம்? ஏன் ஏன் சிவரகசியம் வந்துச்சு? ரகசியமா இருந்ததுனால சிவரகசியம். ரகசியமாக இருந்ததுனால சிவரகசியம். அனைத்து விதமான ரகசியங்கள் அனைத்தையுமே தெரிந்து விடலாம். ஆனா சிதம்பரத்தில் இருக்கார் பார்த்தீங்களா? யார் யார்? தில்லையம்பல நடராஜா. அந்த நடராஜராகப்பட்டவர் யார்? எனக்கு மாமே, எனக்கு சித்தப்பா. ஏன்னா அவர் இன்னைய சித்தப்பான்றீங்க. அப்ப உனக்கு மாமாண்டா நான் ஊம் போடணும். தேவலோகவாசி, அதனால அவர் எனக்கு மாமையா. தேவகோட்டை நாங்கனுக்குள்ள ரஸ்தா. தேவகோட்டை இல்லையா, தேவலோகமையா. ஏய் லோகங்களாம் பேசக்கூடாது. தேவலோகம் மேலோகமையா. தேவலோகத்திலே தெய்வேந்திரன் தெரியுமா? தலைவர். தேவாதி தேவர்களுக்கெல்லாம் தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான். யார்? தேவேந்திரன். தேவேந்திரன் தலைவர்னா ஒன்றிய செயலாளர் யாரு? அங்க கைதட்டலாம். நான் சொல்றேன். ஏன்னா பூலோக வழக்கந்தே ஒன்றிய செயலாளர் இதெல்லாம். ஐயா பூலோகத்திலே கிடையாதுயா. பூலோகத்திலே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பதவி ஆளுகின்றார்கள், அது வேறு. ஆனா மேலோகத்திலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பதவி உண்டு. மேலோகத்திலே தலைவர் யாருன்னா தேவேந்திரன். ஒன்றிய செயலாளர் யாரு? பர்கேந்திரன். என்னய்யா புதுசா இருக்கு? கழக செயலாளர் யாரு? பிரிங்கமுனி. பிரதமர் யாரு? சிவபெருமான். என்ன பேசப்படியா? ஓயா நான் விளக்கம் சொல்லுவேல. கைதட்டு. அவளே பருப்பு வேகல ஓடிரு. உசுறு பிச்சதாரு. என்ன பேசினாலும் பேசுவீங்க. என்ன தெரியும்? கவி பாடினாலும் எண்ணெயில எத்தனை எண்ணெய்? நல்ல மசர தேயி மசர வளர்னு பாட்டி சொல்லி கொடுத்தா. வேப்பெண்ணெய், கடல் எண்ணெய், நல்லெண்ணெய், இவர் தேங்காய் எண்ணெய், கோல்டு வின்னர். ஏய் நீங்க எதுக்கே தேங்காய் கொண்டு வர்ற? இல்ல தேய்க்கணும். ஓ என்ன வியாபாரம் பாக்குறீங்களா? உள்ள என்ன உள்ள என்ன வியாபாரம்? இப்பதே இவர் வேப்பெண்ண கடல் என்ன? ஏய் இவட்ட பேசி பாருங்க. கேளுங்க எதையாவது. என்ன வேலை பார்க்குறீங்களா? இது சொல்றீங்க. ஓட காண்பது பூமணர் வெள்ளம், ஒடுங்க காண்பது யோகியர் வெள்ளம், வாட காண்பது மன்னர் மருங்கு, வந்த காண்பது சூழ்நிலை சங்கு, போட காண்பது பூமியில் வித்து, புலம்ப காண்பது கிண்கிணி கொத்து, தேட காண்பது நல்லறம் கீர்த்தி, திருக்குற்றால தென்னாரிய நாராயண் பாடி. எங்க பாடியா நீ கவிய? அதே அதானா எதியா பாடியா? என்ன சொன்னீங்க இப்ப? என்ன சொன்னா? ஐயா உன்னை மாதிரி அறிவாளியின் நாரதன் நான் யாரும் பார்க்கல. அவனுக்கு வலது காது கேட்காது. அப்ப இங்கிட்டு வாயா. இங்கிட்டு வா. வலது காது கேட்காது. கேக்குதாயா? கேளுங்க சாமி. கேக்குதாயா? ஓட காண்பது பூமணர் வெள்ளம், ஒடுங்க காண்பது யோகியர் வெள்ளம், வாட காண்பது மின்னர் மருங்கு, வந்த காண்பது சூழ்நிலை சங்கு, போட காண்பது பூமியில் வித்து, புலம்ப காண்பது கிண்கிணி கொத்து, தேட காண்பது நல்லறம் கீர்த்தி, திருக்குற்றால தென்னறிய நாடே அப்படின்னு பாடி வச்சாங்க. என்ன நீங்க கவி பாடுங்க. இல்ல என்ன சொன்னீங்க? என்னய்யா மறுபடியும்? ஏன்னா அவனுக்கு 2:30 மணிக்கு மேல இடது காலதும் கேட்காது. அப்ப 2 காதும் கேட்காது. அப்புறம் எதுக்கே தலையாட்டுற? நான் ஆட்ட சொல்லிருக்கேன். சரி பிள்ளைக்கு எல்லாம் தெரியும் போல. அப்படி நானும் உளறிக்கிட்டு இருக்கேன். அப்ப நான் தத்தித்தா தாகுதி தீதுதி திதுதி கதுதி குதுதி. பேக்கூதி. ஏ என்ன யாரையா? என்னைய சொல்லிட்டு போறேன் சம்பளம் தள்ளி என்று. பரவாயில்லையா, அற்புதமா பாடுறீங்களையா. இனிய படமாக இன்னாத குரல் கணிகிற்ப காய்க்கவர் தற்று என்று பாடி வச்சாரே வள்ளுவன். சொல்லுங்க பாப்போம். பரீட்சையில வச்சுக்க இதெல்லாம். கனி அந்து வச்சு காய் பிஞ்சு வச்சு கண்ணா சொல்லி வைப்பா. இல்ல நீங்க தானே அனைத்தும் தெரிந்தவர்கள் நீங்களா? ஆமா எல்லாம் தெரியும். எல்லாம் தெரியுங்க. அலங்காநல்லூர்ல இருந்து ஐயூர் எத்தனை கிலோமீட்டர்? கைதட்டலாம். அலங்காநல்லூர்ல இருந்து ஐயூர் 6 கிலோமீட்டருங்க. தப்பு. 4 கிலோமீட்டர். நீங்க அடிக்கடி வந்திருக்கிறதுனால உங்களுக்கு தெரியும் போல. ஏய் இங்கதான் நான் உப்புச்சு உப்புக்கி வருவேன். இந்த இது வேற நடக்கும். ஆனால் இவர் சொன்னது பதில் உண்மை. அலங்கால்ல இருந்து ஐயூர் 6 கிலோமீட்டர். ஆமா. இவர் சொன்ன வார்த்தைக்கு நான் விளக்கம் சொல்றேன். சொல்லுங்க. அங்கிருந்து வர்றீங்க. ஆமா. ஒரு ஆளு யாரையாவது கூப்பிட்டு கிலோமீட்டர் கேட்டீங்க, அதனாலதான் ஐயூர் 6 கிலோமீட்டர். பரவாயில்லையா, நல்ல விளக்கம் கொடுக்கிறாரு. காப்பாத்துறதுக்கு நான் தூக்கு போடுச்சா? அப்ப என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவீங்களா? என்ன கேள்வி கேளுங்க. ஏன்னா நம்ம வந்த பொழுது அழகான முறையில பெண்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? முளைப்பாரி. முளைப்பாரி எடுக்க காரணம் என்னங்க? முளைப்பாரி எடுப்பதற்கு காரணம் என்றால், ஏன் முளைப்பாரி ஒரு தட்டுக்குள்ளே வளர்த்து அதை தூக்குறாங்க? பூமியில வளர்க்கலாம். ஆமா. திருப்பி புடிங்கிட்டு தூக்கிட்டு இருக்க முடியாது.
இரு இரு ஆடு கிட்ட தின்றான். ஏன் முளைப்பாரி தூக்குறா தெரியுமா? அதாயா கேட்டிருக்கேன். முளைப்பாரி வளர்க்கும் போதே தெரியுமா அடுத்து உன் வாழ்க்கை எப்படி இருக்க போதுன்னு நிர்ணயிக்குமா நம்ம கும்பிட போற சாமி. முளை போட்ட விதை முளைக்கின்றது, முளைத்து முளைத்து சுத்தி பசுமையாக பெறுகின்றது, அதுதான் முளை பாரி. பெண்ணாகப்பட்டவர்கள் முளைப்பாரியை கொண்டு போய் தண்ணியிலையும் கம்மாயிலையும் ஊரணில கரைக்கிறாங்க தெரியுமா? எங்க தெரியாம கட்டையை பிடிச்சுக்கிட்டு இங்க வந்திருப்பாங்க. சரி தெரிஞ்சே சொல்லு, எது கம்மாயிலையும் குளத்திலையும் தண்ணியிலும் கரைக்கிறாங்க முளைப்பாரி? பசுமை இனத்தை சார்ந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முளைப்பாரி. அந்த முளைப்பாரியாகப்பட்டதை யார் எடுப்பது? பொதுவா பெண்களாகப்பட்டவர்கள் தான். சரி பொம்பளையால் எடுக்கிறாங்க. ஆமாங்க. திடீர்னு பொம்பளையால வீட்டுல வந்து காய்ச்ச வல்ல புருஷன் தூக்க கூடாதா? தூக்குறாங்கல்ல, தூக்கலாம். ஏன்னா சில ஊர்கள்ல ஆண்களும் தூக்குவாங்க, தூக்கலாம். அதிகப்படியா பெண்கள் தாங்க தூக்குவாங்க. ஏன் தூக்குறாங்க? பெண்கள் ஏன் தூக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணாகப்பட்டவள் நினைத்தால் மட்டுமே அந்த குடும்பமாகப்பட்டதை சீரும் சிறப்போடு கொண்டு போக முடியும். ஆனா பெண்ணாகப்பட்டவளுடைய வாழ்க்கையாகப்பட்டது தடம் புரண்டுச்சுன்னு வச்சுக்கோங்களே, அவ அந்த குடும்பத்தை சரியான முறையில் நடத்த முடியுமா? முடியாது. அப்ப முளைப்பாரி தூக்கின்ற பொழுது அந்த பயிராகப்பட்டது வளரக்கூடியதிலே தெரியும் இவன் நல்லவளா கெட்டவளா. ஏன்னா சொல்லுவாங்க, இங்க பாரதி அவ முளைப்பாரி தூக்கிட்டு போறா, அவன் முளைப்பாரி எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு, அப்ப அவன் நல்லா வளர்ந்துருவாடி. அப்ப அந்த பயிராகப்பட்டது வந்தது யாரு? சாமியா வேற கடிச்சு புடிச்சா? ஏலை காத்து போல வரக்கூடியவர் போகக்கூடியவரா இருப்பார். இருங்க, சாமி ஆடுனே குறி சொல்லல, வந்தது யாருன்னு சொல்லல. ஆமா என்ன தம்பி அப்புறம் தரேன் தம்பி, இருங்க தம்பி, மறுபடியும் வந்தா என்கிட்ட காட்டி கொடுங்க, ஒன்னு போறாதாரேன். அப்ப அந்த முளைப்பாரியாகப்பட்ட முளைப்பாரியா சொல்லாதையா, ஆடி வந்து தொலைச்சிட போறேன். வரட்டுமே, அப்படி வந்தானாவது கேட்போம்ல. இந்த வட்டம் வந்தா நீ மட்டுபடியா புடிச்சிரு, மடுவு தட்டுற அளவுக்கு. அப்ப அந்த முளைப்பாரியாகப்பட்டது எப்படி சீரும் சிறப்போடு வளர்ந்து வருகிறதோ, அதே போல குடும்பமாகப்பட்டதும் சீரும் சிறப்போடு வளரும். 4 பேர் கை தட்ட சொல்லி தானே வாடாச்சேன். அப்ப பசுமையா வளரக்கூடியதை போய் நெருப்புல போடலாமா? போடக்கூடாது, போட முடியாது. ஏன்னா தாயாகப்பட்டவளாக கருதி வணங்கக்கூடியத குளிர்ச்சி தன்மை பொருந்தியது நீராகப்பட்டதுதான். அப்ப நீர்ல போய் தாங்க போடணும். உண்மை. ஏன்னா மற்ற இடங்கள்ல போடலாம், மதிப்பு இல்லாம போய்விடும் என்ற காரணத்தினாலதான் குளிர்ச்சி தன்மை பொருந்திய அந்த பசுமை பொருந்திய இடத்துல போய் போடுறோம். அதே போல பாருங்க, இந்த இடம் என்ன நிலமுங்க? இந்த இடம் என்ன நிலம்? ஐயூர் கலையரங்கம் இல்லைங்க, நீங்க இருக்கக்கூடிய நிலம் என்ன நிலம்னு கேட்டேன். கருச. என்னையா கருச? சரி விடு, செம்மண்ணு. நீங்க வாழ நீ சாமியாரா இல்ல பிளாட் வைக்கிறாளா? என்ன இடம்ன்ற, என்ன நிலம்ன்ற? நீங்க நிலம் என்ன நிலம்? ஆமையா, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உலகத்திலே கடைசியா இருப்பது 6 அடி நிலம். அவன் பிளாட் போடுறது அவன் சொந்த இடம். நீங்க கேட்டது எந்த நிலம், எந்த இடம்? நீங்க வந்திருக்கக்கூடிய இடத்தை கேட்கிறேனியா? நான் வந்திருக்கக்கூடிய இடம் ஐயூர் கிராமம். எங்க நாங்களும் ஐயூர் கிராமத்துக்குதே வந்திருக்கோம். இந்த இடம் ஐயோ பாப்பா, நீ சொல்லியா இது என்ன நிலைமையா? நிலம். ஆமா, கருச காடு இருக்கு, அதே போல செவக்காடு இருக்கு, களிமண் தர இருக்கு. கருச காடு இருக்கு, செவக்காடு இருக்கு, களிமண் தர இருக்கு, கட்டாந்தரை இருக்கு. ஆமா, கட்டாந்தரையும் இருக்குல்ல, சிமெண்ட் ரோடு இருக்கு, எல்லாம் இருக்கியா? எல்லாம் இருக்கு. அந்த இடத்துக்கு பத்திரம் இருக்கு. இடம் இருந்தா பத்திரம் இருக்கதாயா செய்யும். இந்த நிலத்துக்கு என்ன வேறியா? இந்த நிலத்துக்கு ஆமா பேர் என்ன? அதானே கேக்குறீங்க? அதத்தாயா கேக்குறேன். ஏன்னா ஆரம்ப காலத்துல எங்க பாட்டேன். சரி, உங்க பாட்டனுக்கு அப்புறம் அவருக்கு தம்பி இளையாளு. சரி, தம்பி இளையாளு. அவருக்கு அப்புறம் எங்க ஐயா. சரி, உங்க ஐயா. அப்புறம் எங்க அப்பா. உங்க அப்பா. அப்புறம் நானு. நீங்க அண்ணன் தம்பி 7 பேரு. அண்ணன் தம்பி 7 பேரு. 7 பேர். சரியா? 7 பேத்துக்கும் அந்த இடம் தான். என்னையா 7 பேத்துக்கு அந்த இடம்னா எந்த இடம்யா? என்ன மனநோயா? யாரா? என்னடா அவன் பாட்டுக்கு வர்றேன், தூக்க உடச்சல ஏதாவது ஒன்று பேசி என்னையே மாட்டி விட்டு போறேன்.
இடம் வேலிமலை சாரல். வேலிமலை சாரல். வேள்வி என்றால் முனிவர்கள் யாகம் செய்யக்கூடியவர் இடம் வேலிமலை சாரல். ஏன்னா முனிவர்களாகப்பட்டவர்கள் யாகம் செய்வார்கள். யாகம்ன்றது வேற, தவமாகப்பட்டது வேற. தவம் என்பது ஒருவராக அமைதியாக இருக்கக்கூடியது தவம். யாகம்னா என்ன? ஹோமம் வளர்க்கக்கூடியதை யாகம்னு சொல்லுவோம். அப்ப முனிவர்கள் வளர்க்கக்கூடியது யாகம். ஆனா ஆலயங்கள்ல தீச்சட்டி எடுக்கிறாங்க பாத்தீங்களா? ஆமா. தீச்சட்டி எதுக்கே எடுக்கிறாங்க? தீச்சட்டி. ஆமா. அதற்கு உண்மையான பேர் பூச்சட்டி. ஆமையா, பூச்சட்டி தானே. கரிச்சட்டி, கரிச்சட்டி, மண்சட்டி, வடச்சட்டி, தோசைக்கல்லு ஏலம் கேட்கறோம் கேட்கலாம். இல்லை, நான் ஏல விட வந்தேன். பூச்சட்டி தீச்சட்டி என்று சொல்லக்கூடிய அதை ஏன் எடுக்கிறாங்க? ஆமா, எடுக்காட்டா தம்பி, எடுக்காட்டா அப்படி கீழே விழுங்க, அது வாட்டுக்கு தான் எரியும். ஐயோ விடுவேன், நான் விளக்கம் சொல்றேன். நீங்க எத்தனை பேர் வேணா தீச்சட்டி எடுக்கலாம். தீச்சட்டி எடுப்பதிலே நம்ம சாமியாகப்பட்டது சோதிக்குமா? சட்டி எடுக்கும் போது இந்த அக்னியாக நெருப்பை இவன் தாங்குகிறானா? அப்படி ஒரு மனிதன் ஒரு தீச்சட்டி எடுக்கும் போது எவ்வளவு நேரம் விளையாண்டு என் ஆலயத்துக்கு செலுத்துகிறான் என்று சோதிக்குமா அந்த சாமி? தீச்சட்டி எடுத்தவனே கொலை ஓட்டும் மங்கு மங்குன்னு தவிட்டு போனவனுக்கு அவன் கடைசி வரைக்கும் அவன் கஷ்டமா பட்டுக்கிட்டு இருக்கணும். ஆமாங்க. அது தெய்வம் சோதிக்குமா? இவ்வளவு பெரிய தீயை தாங்குற இந்த மனுஷன் வாழ்க்கையிலே அத்தனை தீமையும் தாங்கிக் கொள்வான். இவன் தான்டா பொறுமசாலி என்றுதான் அவனுக்குத்தான் வேமா அருள் கொடுக்குமா சாமி. அதனாலதான் ஒவ்வொருத்தரும் தீச்சட்டி எடுப்பது. தீச்சட்டி எடுக்கும் போது அகத்தி கொலை, முருங்கை கொலை, ஆவாரம் கொலை, கருவக்கொலை, ஆமா சாதா கொலை, இதெல்லாம் வைத்து எடுப்பதில்லை. ஏன் தீச்சட்டி எடுக்கும் போது வேப்பிலையை வச்சு எடுக்கிறாங்க? வேப்பிலையை வச்சு எடுக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன காரணம்? காரணம் இல்லாம தோரணம் கட்டுவாங்களா? கிடையாது. உண்மை. திருவிழா என்று வைப்பதனாலதான் ஐயூர்ல இந்த தோரணம். எந்த ஒரு இலைக்கும் மகத்துவமாகப்பட்டது கிடையாது. அந்த வேம்ப சுவாசிக்கும் பொழுது என்னாகும்? என்னையாகும்? வேம்பர்ஸ் எப்படி? ஏய், என்ன வியாபாரம் பார்த்துட்டு இருக்கியா? என்ன கேட்டியா? வேப்பங்குலைய மக்கள் நினைச்சு அகத்தி கொலை வைக்கலாம், புளியங்குலை வைக்கலாம். வேப்பங்குலை வைக்க காரணம் என்ன? வேப்பங்குலை பார்த்தீங்கன்னா மூலிகை பொருள். ஆமா, மூலிகை பொருள் தாயா. அதா ஆடு சாப்பிடும். ஆமா, ஆடு சாப்பிடும்ல. மாடு சாப்பிடும். மனுஷன் இப்ப சாப்பிட்டு இருக்கியா? மனிதர்களுக்காக சாறு எடுத்து குடிக்கலாம். அதுக்கப்புறம் பல்லு விளக்க பயன்படுத்தலாம். வேப்ப முத்து விற்பனைக்கு போடலாம். வேப்ப எண்ணெய் தயாரிக்கலாம். எல்லாம் தயாரிக்கக்கூடிய இந்த வேப்ப இலைய வச்சு ஏன் தீச்சட்டி எடுக்கிறாங்க? அதான் கேட்டாங்க. ஏண்டா ஏண்டா யாரடா? ஏய், யாரடா ஏண்டான்ற? இல்ல அங்க ஏன் எடுக்கிறாங்க? ஏன் எடுக்கிறாங்கடா? அந்த வேப்ப மரத்தை ஆடு இப்ப பூச்சி அடிக்கிறதுனால அதிகமா திங்கிறது இல்லை. யாரும் கொலை வெட்ட மாட்டாங்க. எதுக்கு பூச்சி? சரி, ஜாமி ஆட்டத்துக்காக அதை வெட்டிக்கிட்டு பயன்படுத்தணும்னு பயன்படுத்துறாங்க. அதான் என்ன பெரிய அறிவாளியா இருப்பாரு. ஏலே, வேப்பங்குலையில் எந்த நோத்தா விட்டு பூச்சி வெட்டுது? ஏலே, இவன் என்னடா ஏதாவது ஒன்று அடிச்சு விட்டு போயிடுறேன். சாமி சொல்றனியா? நானு நீங்க சொல்லுங்க. அதிக சூடை தாங்கக்கூடியவர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்பங்குலை தான். அப்படி அந்த வேப்பங்குலையாகப்பட்டது அந்த சூடை தாங்குகிற பொழுது என்னாகும்? அதில் இருந்து வரக்கூடிய அந்த புகையாகப்பட்டதும் அந்த சூட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னவாகும்? அதிலிருந்து வரக்கூடிய அந்த வாசமாகப்பட்டது அது எப்படி சொல்றது அப்படின்னா, போயிட்டு கூட நாசியால் நுகரப்பட்டு இருக்கின்ற பொழுது வாட்ஸ்அப்ல கூட நாசிங்க மூக்கால் நுகரப்பட்டு இருக்கின்ற பொழுது என்னாகும்? நாசிங்க. மனுஷனுக்கு எந்த ஒரு வியாதி வராமல் தடுப்பதற்காக இதுவும் ஒன்று. ஏன்னா முழுவதுமே இறைவனாகப்பட்டவன அறிவியலை வச்சுதாங்க இறைவனவே கொண்டு வந்திருக்கான். அறிவியல் இல்லையெனில் உலகமாகப்பட்டது கிடையாது. உலகமாகப்பட்டது எப்படியா இருக்கும்? உருண்டையா இருக்கும். உருண்டையா இருக்கும்னு யார் சொன்னது? ஏய், சொல்லிட்டாங்கன்னா விடுவேன். அதான் யார் சொன்னது? ஃபுல்டிங் யாங்.
முத உலகம் உருண்டையா கண்டுபிடித்தது பில்டிங் ஏங் கனியாம. 19ஆவது கதாநாயகன் யார்யா? அதே 19ஆவது கதாநாயகன் கமலஹாசன், என்னையா கமலஹாசன்? சுருதிஹாசன். என் பாட்டனாகப்பட்ட ஸ்ரீமன் நாராயணனியா? ஏன் கமலஹாசன் 10 தலைவர் நடிக்கலையா? தசாவதாரம் அவர் நடிச்சது தசவதாரம். என் பாட்டன் உருவாகுனதும் தசவதாரம்யா. பாட்டேன் பறந்தாமே. ஆமா, ஏன் அவருக்கு பறந்தாமன்னு பேர் வந்துச்சு? கூர்ம அவதாரம் எடுத்து என்ன செய்தார்? குரா. உலகமாக கூர்மமுங்க குருன்னு கேட்டுச்சு. கூர்மமாகப்பட்டது. கூர்ம அவதாரம் எடுத்து என்ன செஞ்சாரு என்ன செஞ்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகமாக அந்த பூமியாகப்பட்டது துளைத்து சென்றார். பூமியாகப்பட்டது துளைத்து செல்லுகிற பொழுது உலகமாகப்பட்டது உருண்டை வடிவத்தில் தான் இருக்கின்றது என்று அறிவியல் வருவதற்கு முன்னரே என் பாட்டன் பரந்தாமனாகப்பட்டவன் கண்டுபிடிச்சாரியா. சரி. உலகமாகப்பட்டது உருண்டைன்னு. பரந்தாம யாரு? என் பாட்டனியா. உங்க பாட்டன். ஆமா. ராமசாமி. எந்த ராமசாமியா சொல்ற? இந்த அவர்தான் எந்த ராமசாமி? அலங்காநல்லூர்ல டவுன் பஸ்ல கண்டக்டர் வர்றாருல. அது என்னது? எது இப்படி இப்படி ஆடுது? முருகன் பார்க்கலையா? அஜித் விளையாடாதவா? ஸ்டூடெண்ட் இருக்காங்கல்ல, நிறைய பேரா. இங்க வாயா. ஏய், இன்ன வரைக்கும் இவர்கிட்ட கேள்வி கேட்டேன். இங்க வாயா. நீங்க எதுக்கு தான் போகுது? பெரிய வாஷிங் மிஷின் ஓனர் மாதிரி தான். இங்க வாயா. கேளுங்க, அப்படி என்ன கேட்க போறியா? ஐயா பதில் அடிச்சு விடுங்க. ஆலயங்கள் நிறைய உண்டு. சரி, அதே ஆலயங்கள் எத்தனையோ ஆலயங்கள் உண்டு. ஆலயம் இருக்கட்டும். ஆமை. ஒரே ஒரு சின்ன விஷயம். கேளியா. மணி 3 ஆயிருச்சு. சரி, அதுக்கு நான் என்னையா பண்ணன? கறக்கணும் லேசா நீக்கி பிடிங்க. எதையா நீக்கி பிடிக்க? இங்க வாயா. ஏய், போய் வாயா. போய் விளக்கண்ணையும் இதையும் எடுத்துட்டு வாங்க, நீர் விழா வருதும். இன்ன வரைக்கும் உங்கள்கிட்ட கேட்டேன், இப்ப அவர்கிட்ட கேட்கணும்யா. நான் தாயா அவன் போயிட்டாயா? இவர்கிட்ட கேட்டேன். உனக்கு என்ன தெரியாதா? குருமாரி ப்ரோவா? சரிங்க. சரியா வா போ. நீங்க யார்யா? அப்பா. எங்க அப்பா. ஆமா, உங்க அப்பா இருக்காருப்பா. எங்க அப்பா. அப்பா. நீங்க யாருன்னு கேட்டனே அப்பா அப்பான்னா? அப்பாவோட பெயர் அப்படி விவரமா சொல்லியா? நான். என்னையா அப்பாவுடைய பேரு நானா? முதலில் ஆரம்பிக்கும் நான். அப்ப கடைசியில எப்படி முடியும்? பி. குச்சி பி. நம்பிராஜ் எங்க அப்பா. உங்க அப்பா நம்பிராஜன். ஆமா. உங்க பேரு? அவர் மயன். அவர் மயந்தாயா? இன்னைக்கு உங்களுக்கு பேருன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? நாமோதயம். சோம்பு. என்னையா சோம்பு? அப்படி இல்லாம பூலோகத்துல பேரு உண்டு. மூத்த மயம் சோம்புன்னு பிறந்து இறந்து போனேன். சரி. என் பேரு வீரத்தேவன். வீரத்தேவன். உங்க அம்மா பொம்பளை. தாயாகப்பட்டவள் இருந்தா பொம்பளையாதான் இருப்பா. கரகோஷங்கள் கைதட்டலாம். கைதட்டலாம். தாயா இருப்பாளா? கைதட்டி கைதட்டி அவ உற்சாகம். பேரு என்னையா? அவ பேரு? அவ பேர்லாம் சொல்லக்கூடாது. எங்க அம்மாவை. உங்க அம்மா பேரியா? நங்கை மோகினி. நங்கை மோகினி. நங்கை என்றால் அழகான பெண்ணு உங்க அம்மா. ஏங்க அது என்னன்னு இருந்துட்டு போது உனக்கு தேவையா? எங்க அதுக்கு இப்போ வயசாகி போச்சு, என்ன பண்ண போற? மிச்சத்தை இவர் சொல்லுவார், எப்பா நீ எதுக்கு அவரை கண்டேட்டு மாதிரி போயிட்டு போயிட்டு வர்ற இளவு மைனே. ஏன்னா இன்ன வரைக்கும் இவர்கிட்ட கேள்வி கேட்டேன். சரி, இப்போ உங்கள்கிட்ட கேட்கிறேன். கேளுங்க. எல்லா ஆலயத்திலையும் அபிஷேகம் நடக்கும். சரி. ஆனா தக்காளி பழச்சார வச்சு அபிஷேகம் பண்ணக்கூடிய ஆலயம் எதியா? உங்க ஆசீர்வாதம் அவனுக்கு வேணும். ஆசீர்வாதம் வாயில அடிச்சு அதுக்கு தான் சொன்னேன், சுருக்கு போடு சுருக்கு போடு. இன்னும் 7 நாளைக்கு அவனுக்கு பசி எடுக்காது. ஒரு பனங்கிழக்க முழுசா சாப்பிட்டுருக்கேன்ல. ஐயா ரிப்போர்ட்டர் வந்துட்டாரு. அவன் யாரு எடுக்கிறேன் பின்னாடி? பனங்கிழங்கு அப்படின்னா அழியக்கூடிய ஒரு தருவாயில இருக்கக்கூடிய ஒரு கிழங்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பனங்கிழங்கு ஆகப்பட்டது. உங்கது பனங்கிழங்கு கிடையாது, அண்டா கொக்கி. நான் சொல்லக்கூடியது உண்ணக்கூடிய கிழங்கையா? சூம்பக்கூடியது. சூம்பக்கூடியதா? இது புனிதமான கிழங்கா இருக்கும்போ எங்க இங்க வாய என்ன ஆச்சு? நல்ல சாமியா இருக்கிய. ஒரு டவுசர் ஓடுறது இல்லையா? மோத்திர கோச்சு இப்படியா? வாய நான் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லிட்டு போய்யா.
மறுபடியும் ஒரு ரவுண்டா 200 ஆகும். இப்ப அந்த வேலையவே பார்த்துட்டு இருக்கியா? இல்ல, கேளுங்க என்னடா. தக்காளி பழ சாரை வச்சு அபிஷேகம் பண்ணக்கூடிய ஆலயம் என்ன? தக்காளி பழம். ஆமா. எதற்காக தக்காளி பழ சாரை வச்சு ஆலயத்துல அபிஷேகம் பண்றாங்க? டேய் 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 டேய். திடீர் திடீர்னு வருது. ஏன்னா புதுவிதமான சாமியா இருக்குமோ? டேய் டேய் ஏப்பா டேய் ஏய் ஏப்பா ஏய். ஏன்னா இந்த சாமியை அப்படித்தான் நிப்பாட்டணும். இது அடிசாமி. மாத்தி என்னைக்காவது இவர் தலையில அடிக்க போறேன். கொண்ட நிலைய போதும். ஏன்னா உங்க பேர் என்ன, உங்க அம்மா பேர் என்ன அப்படின்ற விவரங்களை சொன்னீங்க. அஜித் இப்பதானே அஜித் சொன்னீங்கயா. என்னுடைய பேர் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லணும். உங்க பேர் என்ன தானே? என்ன என்னையா என்ன? நீ தானே என்னன்றிய? என்ன பேரு அப்படின்றது உங்களுக்கு தெரியணுமையா? என்ன பேரு? அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரிய விஷ்ணு, ஸ்தோத்திர பிரிய சூர்யா, கனிப்பிரிய கந்தா, கலக பிரிய நாரதர் என்பார்கள். நம்ம ஊர்ல வரி காசு கொடுக்காம லிஸ்ட் போடுற மாதிரி போடுறிய. பேர் என்னன்னு கேட்டா அதை சொல்லியா? நாரதருங்க. வாழத்தாருன்னா ரஸ்தாலியா கோவமா? என்ன நான் தாரு நான் சொன்னேன். வாழத்தாருன்றியல. நாரதர்யா, நாரத முனிவன். சுவாமி. ஆமையா. நீங்களா? ஆந்தாயா. உங்களை பாக்குறதுக்கு நாங்க இது தடவணுமாம்ல. எது தரணும்? எதையா தரணும்? அயோடாக்ஸ். சாமி நீங்க தானா? நான் தாயா. மடு வச்சவரே. மடுவு வச்சவரா? சாமி மடுவு வச்சு இருக்கக்கூடியவள். ஏன்னா அந்த மடுவில் குடிகொண்டு இருக்கக்கூடியவள் யாருன்னு தெரியுமாயா? கோமாதா. என் பாட்டியாகப்பட்ட மகாலட்சுமி. மகாலட்சுமி மடு. மகாலட்சுமி தானே மடு. அப்ப என்னைய மடுன்றீங்க. எங்க பாட்டியை என்னோட சேர்த்து வச்சு நீங்க பேசுறீங்கயா? சாமி சொல்லுங்க. தாங்களை தப்பா தவறா பேசியிருந்தா தப்புக்கு எவ்வளவு கழிக்க முடியுமோ அவளை கழிச்சிட்டு நல்லதுக்கு மட்டும் காசை நீத்தாங்க சாமி. அப்படி ஆகட்டும் ஐயா. உங்களுக்கு கல்யாணம் ஆகி விட்டதா சுவாமி? கிடையாதுயா. எப்படி கிடையும்? எப்படி கிடையும்? கிடையும் இல்லையா? கிடையாது. முன்னொரு ஜென்மத்தில் திருமணம் நடந்தது உண்டு. ஆனா இப்ப மண்ணாசை, பொருளாசை, பொன்னாசை என்று சொல்லக்கூடிய தாங்கள் எல்லாம் ஊரணியில எப்படி குளிச்சா வாலிபர்கள் எல்லாம் வருவார்களே? எதுக்கே வாலிபர்கள் வர்றாரு? வாலிபர்கள் வாலிபர்கள் வர காரணம் இருக்கியா? உன்னிய திரிய விட்டுறாங்க. கிரிஜா கிரிஜா கிரிஜா. வாலிபர்கள் வர காரணம் இருக்கு. தேவலோகவாசி நம்ம பூலோகத்துக்கு வந்திருக்காரு, அதனால அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்றதுக்காக வாலிபர்கள்லாம் வர்றாங்கய்யா. ஆமா வர்றாங்கல்ல. எதுக்கு ஆசீர்வாதம் வாங்க? நாளைக்கு யூடியூப்ல பார்த்துட்டு காலேஜ்ல என்ன வாடு வருத்த போறாங்களோ. சாமி நகைச்சுவைக்காக நான் பேசினேன். இந்த பாமர மக்களை சிரிக்க வைக்கிறதுக்காகத்தான் பேசினேன். சரிங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகவில்லையா? முன்னொரு ஜென்மத்தில் ஆச்சுங்க. யாரு விட்டு மத்தில ஓட்டுது உன்னிய? என்னையா சுபவருக்கன் என்று சொல்லக்கூடியவன் பெண்கள் 52 சுயன்பம் சுபவருக்கனியா? சுபவர்க்கம். ஆமாங்க. அதிலே சுபவருக்கன் என்று சொல்லக்கூடியவனின் 52 பெண்களை மடமுடிச்சு துன்பத்தின் மேல துன்பம் அடைஞ்சே. எத்தனை? 52 பொண்டாட்டியா? எல்லாரும் பொண்டாட்டி கட்டினா ஆள் வத்துவாங்க. நீங்க கிருன்னு ஏறையில. அது முன்னொரு காலமியா. என்ன கிடையாதுல. மூணுமே கிடையாதுங்க. அப்ப நீர் இருக்கிறதுல அப்படி அது இயற்கைங்க. வாய் வழியாவா? ஏன்னா ஒரு முனிவன் அஷ்டமா சித்துக்களை வெற்றவே. வப்பாவா? வப்பா தாண்டா வாய் வழியாவே திங்கி மறு வழியாவே கிஜா கிஜா நடந்து போச்சா? மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை எந்த ஒரு ஆசையும் கிடையாதுயா. ஆனா கல்யாணம் முடிச்சேன். 52 மனைவி. அப்புறமும் பாருங்க பொம்பளையா மாறி 60 பிள்ளைகளை பெத்தெடுத்தனியா. பொம்பளைய மாறி அந்த ஆண்டவன் எல்லாத்தையும் மாத்திட்டு அதை மாத்தாம மாட்டான் பாரு. மடுவுக்கு எதவையா? அப்ப அதனாலதான் தெலுக்கு தெலுக்கு நாடுதா. இதுல மோட்டு சுச்சி எங்க இருக்கு? நீ மேலே வைக்கணும் போல. சரிங்க. உள்ள யாரு? ஏதோ ஒரு சத்தம் கேட்டது. சளியா? லைட்டா குனிங்க. தேவலோக வாசிக்கு நோய் நொடியாகப்பட்டதே கிடையாதுயா. அப்புறம் உள்ள புகசலா எறும்பிக்கிட்டு கிடந்த அது சாமியா? சாமி. என் தங்கை வள்ளி. உங்க தங்கை வள்ளி? இதான் வள்ளி. இன்னொன்னு என் ஆளு இருக்கிறாள். உங்க ஆளு? அவளை நானு செய்யலாமாயா? ஆசீர்வாதமுங்க. கண்ணே அழைத்து வாருங்கள். ஓடியாத்தா. கூட பிறந்திட்ட எப்பிறவி
ஆமா. இன்று விரிந்தோமடா ரெண்டு பேரும். தம்பி கண்ணே ஓடியாத்தா. வெள்ளைய சேவலை எடுத்து வாடி. வெள்ளைய சேவலை எடுத்து வாரே. வீரனும் போருக்கு செல்வதின கருப்பு சேவலை எடுத்து வாடி. பாருங்க மாப்பிள்ள இங்க பாருங்க கருப்பு சேவலை எடுத்து வாடி. ஆவோய் கண்மணிய வெள்ளையம்மா. நாடகத்தை மாத்தி விட்டியல். ஒருவன் ஒருவன் நீ போகும் தடம் பார்த்து தானே தேடி வருகின்ற மானே, முகம் பார்த்து துடித்தேனே நானே, முந்தானே உனக்காகத்தானே, புலிக்கூட்டம் கிளிவேட்டையாட, உன்னான என் சோகம் பாட, பூவாக நான் இங்கு வாழ, புதுக்கோட்டம் நான் தேடி போட, மகராசன் பேச்சு மலையேறி போச்சு, ஆனாலும் என் நெஞ்சு அலைப்பாயுது. காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்டே. வீட்டுக்குள்ள அதை அடைச்சு வச்சேன், பொழுதிருக்க பறந்திருச்சு. போன திசை மறந்திருச்சு. காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்டே. வீட்டுக்குள்ள அதை அடைச்சு வச்சேன். எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? நம்ம இடத்துக்கு மேலவத்துல இருந்து நாரத மரிசி வந்திருக்கிறார். உங்களை கொடுத்தாரா? நிறையவே கொடுத்தார். நான் கேட்டா கொடுப்பாரா? அதிகமாவே கொடுப்பார். அழைத்து வருங்க. வாங்க சுவாமி. பிரம்மச்சாரி 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 வலிக்கு விளையாமா. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா. இந்த பொம்பளைங்க காத்துப்பட்டு தடவி. அச்சமடம் ஞான மரணாச்சா, அடிகாத்தோடு காத்தாக பறந்தாச்சா. அச்சமடம் ஞான மரணாச்சா. அடிகாத்தோடு காத்தாக பறந்தாச்சா. வேண்டாமா சுவாமி வேண்டாமா, என்ன போல பெண் வேணாமா. இந்த அப்படி குழந்தை பிறந்தவுடன் தகவல் சொல்லவும். அப்ப நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க மாப்பிள்ள மொட்டை முண்டை. ஆடிப்பாடி வரவேற்பது குலப்பண்பு. அழகான வரவேற்பு, அற்புதமான வரவேற்பு. ஏன்னா இப்பேற்பட்ட வரவேற்பு எங்கேயும் பார்த்தது இல்லைங்க. ஆமா சாமி. என்ன ஒரு அழகு, அடடடடா. எப்பேற்பட்ட அழகு. ம். தேவலோகத்துல கூட இந்த பிள்ளையை பார்த்தது இல்லையா? ஆமாங்க. அலங்காநல்லூர்ல அப்படி ஒரு அழகு. பஸ் ஸ்டாண்ட்ல காலையில அதனால பார்க்கலாம். இந்த பிள்ளைதான் சிகப்பா இல்ல அந்த அத்திப்பழம் தான் சிகப்பா அப்படின்னு பார்த்தா நம்ம கொய்யா பழம் தான். அத்திப்பழம் சிகப்பா இந்த அத்தவக சிகப்பா. ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்திய வந்தாலும் முன்ன கண்டு திகப்பா. அத்திப்பழம் சிகப்பா இந்த அத்தவக சிகப்பா. ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் பொண்ணு கண்ணு தீரப்பா. அத்திப்பழம் சிகப்பா இந்த அத்தவக சிகப்பா. ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்திய வந்தாலும் முன்ன கண்டு திகப்பா. தீபம் கொண்ட வெண்ணிலவே 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 மண்ணில் வந்த பெண்ணிலவே 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 எப்போது வராத இப்போது நான் கண்ட பூமி. அத்திப்பழம் சிகப்பா இந்த அத்தமக சிகப்பா. ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்திய வந்தாலும் பொண்ணை கண்டு திகப்பா. குத்து விளக்கோன்னு ஏத்தி வச்சே, குத்த வச்ச பொண்ணு காத்திருக்க. குத்து விளக்கொண்டு ஏத்தி வச்சு குத்த வச்சு பொண்ணு காத்திருந்தா. குத்து விளக்குக்கு என்ன தந்தா இந்த குமரி பொண்ணுக்கு என்ன தந்தா. உத்தரவே போட்டு விடு, ஏ உத்தரவி போட்டு வீடு யோசிக்க நேரமில்லை. எத்துகையா பார்த்த முட்டா மெத்தையில் தூக்கமில்லை. அது சமைச்ச பூவே சாமந்தி பூவே சாமத்தில் இருக்கு சங்கதி.
நடு சாமத்தில் இருக்கு சங்கதி. அத்திப்பழம் சிகப்பா இந்த அத்தமக சிகப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் பொண்ணு கண்ணு தீரப்பா. தொகையுடம்பென சந்தனமா சொல்லும் மொழி என மந்திரமா. தோகை விடமின சந்தனமா அவள் சொல்லும் மொழியின மந்திரமா. நெஞ்சு துடிக்குது ரெக்கை அடிக்குது இந்த மனசன எந்திரமா. காத்திருந்து காத்திருந்து காத்திருந்தே காத்திருந்தே கண்டிகள் எட்டுமே புத்திருந்து புத்திருந்து உஜரட கட்டுமே. அடி சமச்ச பூவே சாமந்தி பூவே சாமத்தில் இருக்கு சங்கதி. நடு சாமத்தில் இருக்கு சங்கதி. அத்திப்பழம் சிகப்பா இந்த அத்தமக சிகப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்திய வந்தாலும் முன்ன கண்டு திகப்பா. ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் பொண்ணு கண்ணு திகப்பா. தங்கச்சி தங்கச்சி ஓடியாத்தா வள்ளிக்கண்ணு. தெப்ப குளத்துக்குள்ளே தின நீந்தி குதிக்கையிலே என்ன பார்த்து சிரிச்ச மச்சான் இப்போ காத்தாலைய வச்சா. தெப்ப கழுத்துக்குள்ளே தினம் நீந்தி கொலைக்கையிலே என்னை பார்த்து சிரிச்ச மச்சான் இப்பதான் தாளைய வச்சான். காலப்பனி மேகம் ஓடுது எங்க மச்சான் மேல சத்தம் கேடுது. கால பனி மேகம் ஓடுது என் மச்சான் விலாசத்தை தேடுது. காலப்பனி மேகம் ஓடுது எங்க மச்சான் மேல சத்தம் தேடுது. சோள குயில் ஏன் கூவுது எங்க சொந்தத்தை தான் அது பாடுது. அலங்கார தேரறி மன்மத வந்தா மகராச கலையாகுமா. அலங்கார தேடி வந்தத வந்தாலும் மச்சான் கிளியாகுமா. குக்கு குக்கு நீ மாமனை பார்த்து சொல்லு. தெப்ப குளத்துக்குள்ள என்ன நீந்தி குதிக்கையிலே என்னை பார்த்து சிரிச்ச மச்சான் இப்போ காத்தாலைய வச்சா. சாரட்டு வண்டி தேரல தினம் ஊர்வலம் போனமே ஊருல. சரட்டி வண்டி தெரியல தினம் ஊர்வலம் போனமே ஊருல. யாரு கண்டுபட்ட பாவமோ என் சாமிக்கு தான் என்ன கோபமோ. மலையாள கரை போய் மை போட்டு பார்த்துட்டு மகராச திருமலையே. மலையாள கரை போய் மை போட்டு பார்த்துட்டு மகராச திருமலையே. குக்கு குக்கு ராசவ பார்த்து சொல்லு. தெப்ப குளத்துக்குள்ள தினம் நீந்தி குதிக்கையிலே பார்த்து சிரிச்ச மச்சான் இப்போ காத்தாலைய வச்சா. தங்கச்சி நினைத்த காரணம் நம்ம இடத்துக்கு யாரு வந்திருக்கா? நாரதர் வந்திருக்காரு அவர் நல்லா தானே பேசுறாரு.